வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன உயிர்மாய்ப்பு. நவகமுவில் துப்பாக்கிச்சூடு 25 வயது இளைஞர் உயிரிழப்பு போலீசார் வெளியிட்ட சந்தேகம். சுகாதார துவாய்களுக்கு SLS தரச் சான்றிதழ் கட்டாயம் அக்டோபர் முதல் வரும் அதிரடி தடை. அர்ச்சனாவை வெளியேறச் சொல்ல அமைச்சருக்கு அதிகாரமில்லை ரஜீவன் எம்பி சீற்றம். அபிவிருத்தி கூட்டங்களை அரசியல் நாடக மேடையாக்க வேண்டாம் மீன்பிடி அமைச்சர் கண்டனம். 9 மாதங்களாக அடிப்படை வசதிகள் இல்லை பாதை சீரமைக்க கோரி தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம். புலம்பெயர் தொழிலாளர்களின் ஓய்வூதிய சிக்கல்களை விரைவில் தீர்க்கவும் ஜனாதிபதி உத்தரவு. ஆசிரியர் பற்றாக்குறையை சமாளிக்க புதிய ஆட்சேர்ப்பு முறை அரசாங்கம் நடவடிக்கை. பஸ் டிப்பர் மோதி கோர விபத்து 20 பேர் காயம் நீண்ட போராட்டத்தின் பின் மீட்கப்பட்ட சாரதி. காணி தகராறால் இளம் குடும்பஸ்தர் வெட்டிக் கொலை மனைவியின் சகோதரனாலேயே பறிபோன உயிர். காற்றின் வேகம் 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் கடலுக்கு செல்வோருக்கு அவசர எச்சரிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன இன்று உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் முள்ளேரியா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆரம்பகட்ட தகவலின்படி ஹத்துருகிரியவில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தமக்கு தாமே துப்பாக்கியால் சுட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் சம்பவத்தின் துல்லியமான காரணம் தொடர்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் வெளியாகவில்லை. 1986 ஆண்டு உதவி பயிற்சி போலீஸ் அத்தியட்சராக போலீஸ் சேவையில் இணைந்து கொண்டு சி.டி. விக்ரமரத்ன 34 வருடங்களுக்கும் அதிக காலம் போலீஸ் சேவையில் ஈடுபட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை அடுத்து போலீஸ் மாதிபராக இருந்த பூஜித் ஜெயசுந்தர் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்ட நிலையில் பதில் போலீஸ் மாதிபராக சி.டி. விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் 1 வருடமும் 7 மாதங்களும் குறித்த பதவி வகித்து வந்ததுடன் பின்னர் 35வது போலீஸ் மா அதிபராக கடமைகளை பொறுப்பேற்றிருந்தார். இந்த நிலையில் 2023 ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதியுடன் அவர் தமது கடமைகளில் இருந்து உத்தியோகபூர்வமாக ஓய்வு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். கொழும்பு மாவட்டத்தின் கடுவல நவகமுவ பந்துராமுள்ள பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 25 வயதுடைய இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கோமகம ஆதார வைத்தியசாலை வட்டாரங்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளன. குறித்த இளைஞர் நேற்றிரவு அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தை அடுத்து அவர் அவசரமாக கோமகம ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய பின்னணியை கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கை துப்பாக்கியொன்றை பயன்படுத்தியே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் அவர்களை கைது செய்வதற்காக நவகமுவ போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். SLS தரச் சான்றிதழ் முத்திரை இல்லாத உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பெண்களுக்கான சுகாதார துவாய்களை உற்பத்தி செய்தல், பொதியிடல், விநியோகித்தல், போக்குவரத்து செய்தல், களஞ்சியப்படுத்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய நடவடிக்கைகள் எதிர்வரும் அக்டோபர் 8ஆம் தேதி முதல் தடை செய்யப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. 2003 ஆண்டின் 9ஆம் இலக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் 12(2) பிரிவின் கீழ் இதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கை தர கட்டளைகள் நிறுவனத்தினால் வழங்கப்படும் SLS தரச் சான்றிதழ் முத்திரையை கொண்டு பெண்களுக்கான சுகாதார துவாய்கள் மட்டுமே சந்தையில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு ஒருமுறை பயன்படுத்தப்படும் சுகாதார துவாய்கள் மற்றும் ஒருமுறை பயன்படுத்தப்படும் மெல்லிய சுகாதார துவாய்கள் ஆகியவற்றுக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் சுகாதார துவாய்கள் இலங்கை தர கட்டளைகள் நிறுவனத்தின் இறக்குமதி தரப்படுத்தல் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு பரிசோதனை முறையின் கீழ் பரிசோதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படாத நிலையில் அவற்றை இறக்குமதி செய்தல், விநியோகித்தல், களஞ்சியப்படுத்தல் அல்லது விற்பனை செய்தலும் தடை செய்யப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கை தர கட்டளைகள் நிறுவனத்தினால் குறித்த தயாரிப்புகளுக்கான தரநிலைகளில் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்களும் இந்த உத்தரவின் கீழ் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு
நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மக்கள் பிரதிநிதி என்பதால் மக்கள் சார்பில் கேள்விகளை எழுப்புவதற்கு அவருக்கு உரிமை இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பாக அவர் தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மக்கள் பிரதிநிதி என்பதால் மக்கள் சார்பில் கேள்விகள் எழுப்புவதற்கு அவருக்கு உரிமை இருப்பதாக கூறினார். அவ்வாறான கேள்விகளை கேட்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அதை தடுப்பது ஜனநாயகத்திற்கு முரணானது என்றும் தெரிவித்தார். மேலும் கூட்டத்திலிருந்து அர்ச்சுனாவை வெளியேறுமாறு கூறுவதற்கு அமைச்சருக்கோ அல்லது வேறு எவருக்குமோ அதிகாரம் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். அதே நேரம் அர்ச்சுனா எழுப்பும் கேள்விகளுக்கு அரசு அதிகாரிகள் உரிய முறையில் பதிலளிக்க வேண்டும் என்றும், அதிகாரிகள் விசாரணை நடத்தப்படும் அல்லது விசாரணைக்குழு நியமிக்கப்படும் என உறுதியளித்தால் அதனை மக்கள் பிரதிநிதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் தலைவர் கூட்டத்தை ஒழுங்காக கட்டுப்படுத்தும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும், இல்லையெனில் தலைமைத்துவம் பாதிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நேற்றைய கூட்டத்திற்குள் கமக்கார அமைப்பினர் என கூறிக்கொண்டு சிலர் நுழைந்ததாகவும் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் ஆதரவாளர்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களிலும் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறும் போது அவரது ஆதரவாளர்களும் வெளியேறிய சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இது தவறான நடைமுறை என்றும் அவர் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் பிரதிநிதிகள் தங்களது நேரத்தையும் வளங்களையும் ஒதுக்கி கூட்டத்தில் பங்கேற்றிருந்த நிலையில் கூட்டம் இடைநிறுத்தப்பட்டமை பொருத்தமற்றது என்றும் அவர் கூறினார். ஸ்ரீதரனோ அல்லது அர்ச்சுனாவோ வெளியேறியிருந்தாலும் கூட்டம் முழுமையாக நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் எதிர்காலத்தில் கூட்டங்களை குழப்பும் நடைமுறைக்கு அது வழிவகுக்கும் என்றும் எச்சரித்தார். அரசு அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அவை குற்றப்புலனாய்வு திணைக்களம், போலீசார் அல்லது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மூலம் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும், விசாரணை நிறைவடையும் முன்னர் பொது இடங்களில் யாரையும் குற்றவாளி என குற்றம் சாட்டுவது தவறானது என்றும் அவர் வலியுறுத்தினார். கிளிநொச்சி மாவட்ட மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கவும் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் சிலரின் பொறுப்பேற்ற மற்றும் நாகரிகமற்ற நடத்தையால் இடைநிறுத்தப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது வருத்தமளிப்பதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். இது தொடர்பாக தமது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர், மக்களின் வாழ்வாதாரம், உள்கட்டமைப்பு, விவசாயம், மீன்பிடி, கல்வி மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட முக்கிய அபிவிருத்தி விடயங்கள் விவாதிக்கப்படும் உயர்மட்ட நிர்வாக கூட்டங்கள் தனிப்பட்ட அரசியல் நாடகங்களுக்கான மேடைகளாக மாற்றப்படக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். கூட்டங்களில் பங்கேற்பது என்பது வெறுமனே சத்தமிடுவதோ அல்லது குழப்பம் ஏற்படுத்துவதோ அல்ல என்றும், ஜனநாயக மரபுகள், நிர்வாக நடைமுறைகள் மற்றும் அதிகாரிகளின் கௌரவத்தை மதித்து பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிகாரிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அபிவிருத்தி பணிகளை திசை திருப்பும் முயற்சிகள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும், அரசியல் லாபத்திற்காக மக்களின் எதிர்காலத்துடன் விளையாட அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். சிலர் குழப்பத்தை உருவாக்கலாம், ஆனால் நாம் அபிவிருத்தியை உருவாக்குவோம். சிலர் அரசியல் நாடகத்தை அரங்கேற்றலாம், ஆனால் நாம் மக்களின் வாழ்க்கையை மாற்றும் பணியில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய சம்பவம் இத்தகைய பொறுப்பற்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரே நடவடிக்கை அவசியம் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வேவண்டன் தோட்ட மக்களால் தோட்டத்துக்கு செல்லும் பிரதான பாதையை அவசரமாக புனரமைத்து தருமாறு கோரி இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வேவண்டன் தோட்டத்தில் சுமார் 48 குடும்பங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். கடந்த கடுமழை காலத்தில் தோட்டத்திற்கு செல்லும் பிரதான பாதை முழுமையாக சேதமடைந்ததால் அப்பகுதி மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். பாதை சேதமடைந்ததன் காரணமாக தோட்டத்தில் இயங்கிய பாடசாலையும் தற்போது செயல்படாத நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மழை காலத்தில் மாணவர்கள் அருகிலுள்ள பாடசாலைகளில் தங்கி கல்வி கற்ற நிலையில் தற்போது மீண்டும் தங்களது சொந்த இடமான வேவண்டன் தோட்டத்திற்கு திரும்பி வசித்து வருவதாக மக்கள் தெரிவித்தனர். பாதை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை விரைவில் ஏற்படுத்தி தருவதாக கொத்மலை பிரதேச செயலகம் உறுதியளித்திருந்தாலும் கடந்த 9 மாதங்களாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தோட்டத்திற்கு செல்லும் சுமார் 1 கிலோமீட்டர் நீளமான பாதையை உடனடியாக புனரமைத்து தருமாறு வலியுறுத்தி பதாதைகள் ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் வேவண்டன் தோட்டத்திலிருந்து நடைபயணமாக கண்டி நுவரெலியா பிரதான வீதியின் கிரண்டி எல்ல பகுதியில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதையை விரைவாக சீரமைத்து தோட்ட மக்களுக்கான அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி தருமாறு அவர்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம்.
வெளிநாட்டில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக முன்மொழியப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சிக்கல்களை விரைவாக தீர்த்து அதனை இம்முறை வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு 2026 ஆண்டிற்காக ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். இக்கலந்துரையாடல் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. தற்போது நாட்டுக்கு வெளிநாட்டு செலாவணியை ஈட்டித்தரும் பிரதான துறைகளில் ஒன்றாக விளங்கும் வெளிநாட்டில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக மிகவும் முறையான ஓய்வூதிய திட்டம் ஒன்றின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக விரைவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுலாத்துறை சார்ந்த முன்மொழிவுகளை மாவட்ட மட்டத்தில் மிகவும் செயற்திறனுடன் முன்னெடுப்பதற்காக அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி ஒதுக்கீடுகளை மாவட்ட செயலாளர்களுக்கான நிதி இருப்புக்கு நேரடியாக வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். இதன் மூலம் மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள் மற்றும் சுற்றுலா குழுக்களின் சிறந்த ஒருங்கிணைப்புடன் சம்பந்தப்பட்ட சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக செயல்படுத்த முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சிகிரியா, கலேவல மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளை மையமாக கொண்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் செயல்படுத்த முன்மொழியப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை சுற்றுலா அமைச்சு மற்றும் தொல்பொருள் திணைக்களத்துடன் இணைந்து செயல்படுத்துமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கினார். ஒவ்வொரு நிறுவனமும் தனித்தனியாக செயல்படுவதற்கு பதிலாக ஒரு பொதுவான திட்டத்தின் கீழ் செயல்படுவதன் மூலம் நேரத்தையும் ஒழிப்பையும் மிச்சப்படுத்த முடியும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக பாடரீதியான ஆசிரியர் ஆட்சேர்ப்பு முறையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார். கணிதம் போன்ற பாடங்களுக்கு நிலவும் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் புதிய ஆட்சேர்ப்பு முறை மூலம் அந்தந்த பாடங்களுக்கு தேவையான தகுதியான ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர். 2021 ஆண்டிற்கு பின்னர் முறையான ஆசிரியர் ஆட்சேர்ப்பு இடம்பெறவில்லை. இந்த ஆண்டிற்குள் 30,000 புதிய ஆசிரியர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவர் என உறுதியளித்தார். இதற்கான நிதி மற்றும் அனுமதி ஏற்கனவே பெறப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் நடைபெற்ற போட்டி பரீட்சையில் பட்டதாரிகள் உட்பட சுமார் 1,80,000 பேர் தோற்றியிருந்தனர். தற்போது விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. இதேவேளை அதிபர் சேவை சார்ந்த சிக்கல்களுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை 2026 ஆண்டிற்கான தேசிய பாடசாலை ஆசிரியர்களின் வருடாந்த மற்றும் கட்டாய இடமாற்றங்களுக்கான விண்ணப்பங்கள் இணைய வழியில் கோரப்பட்டுள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இணைய வழியில் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் அச்சுப்பிரதியை பெற்று ஆசிரியர்கள் தமது பாடசாலை அதிபரிடம் எதிர்வரும் 31 தேதி அல்லது அதற்கு முன்னதாக சமர்ப்பிக்க வேண்டும். ஆசிரியர்கள் நேரடியாக அமைச்சிற்கு வந்து கையளிக்கும் விண்ணப்பங்களோ அல்லது தபால் மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்களோ எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் கொடகம பொருளை பிரதான வீதியில் அதுருக்கிரிய கோவின மாவத்தை அருகே இன்று அதிகாலை இடம்பெற்ற பஸ் மற்றும் டிப்பர் ரக வாகனம் மோதிய விபத்தில் சுமார் 20 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை 4:15 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தை தொடர்ந்து குறித்த பிரதான வீதியுடான போக்குவரத்து 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தில் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு உருவலம் மற்றும் கோமாகம ஆதார வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே விபத்துக்குள்ளான பஸ்ஸின் சாரதி வாகனத்திற்குள் சிக்கிய நிலையில் காணப்பட்டார். அவரை மீட்பு படையினர் 1 மணித்தியாலத்திற்கு மேலாக முன்னெடுத்த மீட்பு நடவடிக்கையின் பின்னர் பாதுகாப்பாக வெளியேற்றி வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இந்த மோதலால் பஸ் மற்றும் டிப்பர் ரக வாகனம் இரண்டும் பலத்த சேதமடைந்துள்ளன. சம்பூந்திரவில் அத்துருக்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் ராஜாங்கனை பிரதேசத்தில் ஏற்பட்ட காணி தகராறு காரணமாக இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது. ராஜாங்கனி பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட காணி தகராறே இந்த மோதலுக்கும் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற படுகொலைக்கும் காரணம் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான 35 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் உயிரிழந்தவரின் மனைவியின் மூத்த சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 பிள்ளைகளின் தந்தையான மேற்படி சந்தேக நபர் மோதலின் போது கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் அவரின் மைத்துனர் உயிரிழந்துள்ளார். கம்பக மாவட்டம் அத்தனகல பிரதேசத்தில் பெருமளவிலான போதை மாத்திரைகளுடன் 23 வயதுடைய யுவதி ஒருவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
அத்தனகல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த மேற்படி யுவதி தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருபவர் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவரிடமிருந்து சட்டவிரோதமான முறையில் வைத்திருந்த பெருமளவு போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட யுவதியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இவருடைய தந்தை ஹெரோயின் போதைப் பொருளுடன் அண்மையில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட யுவதியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ள போலீசார் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதே நேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதுடன் காற்று மணிக்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சிலாபத்திலிருந்து புத்தளமூடாக காங்கேசன்துறை வரையான மற்றும் காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கரைக்கு அப்பாலுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். வாகரையிலிருந்து திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்கரைக்கு அப்பாலுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். சிலாபத்திலிருந்து புத்தளமூடாக காங்கேசன்துறை வரையான மற்றும் காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடற்கரைக்கு அப்பாலுள்ள கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்கரைக்கு அப்பாலுள்ள கடற்பரப்புகளில் கடல் அலைகளின் உயரம் சுமார் 2.0 முதல் 2.5 மீட்டர் வரை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். ஜாழ் தொல்புரத்தை பிறப்பிடமாகவும் ஐக்கிய அமெரிக்கா போஸ்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா கனகராஜா அவர்கள் 15/7/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி திருவையாறை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பிரான்சிஸ் சந்திரா அவர்கள் 15/7/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கந்தர்படத்தை பிறப்பிடமாகவும் மாத்தளை, கொழும்பு ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சுப்பிரமணியம் புண்ணியசீலன் அவர்கள் 15/7/2026 புதன்கிழமை அன்று காலமானார். தென்னிந்தியா உவரியை பிறப்பிடமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஜெனோபி பெர்னாந்து அவர்கள் 16/7/2026 அன்று கொழும்பில் காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள rip.page-ஐ பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.